மரண தருவாயில் இருந்த அலெக்சாண்டர் தன்னுடைய தளபதிகளை கூப்பிட்டு தன்னுடைய இறுதி ஆசையா 3 விருப்பங்களை சொல்றாரு. ஒண்ணு, என்னுடைய சவப்பெட்டிய தலை சிறந்த மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணும். 2, நான் இதுவரைக்கும் சேர்த்து வச்ச பணம், தங்கம், விலை உயர்ந்த கற்கள் எல்லாத்தையுமே என்னுடைய இறுதி ஊர்வலத்தின் பாதையில தூவிக்கிட்டே போகணும். 3, என்னுடைய கைகளை சவப்பெட்டிக்கு வெளியில தொங்க விட்டபடிதான் கொண்டுட்டு போகணும்னு சொல்றாரு. தளபதிகளில் ஒருத்தர் அலெக்சாண்டருடைய இந்த அசாதாரணமான விருப்பத்தை கேட்டு ஆச்சரியப்படுறாரு. அதற்கான விளக்கத்தையும் கேட்கிறாரு. அதுக்கு அலெக்சாண்டர் சொன்ன பதில்கள் தான் ரொம்பவுமே முக்கியமானது. தலை சிறந்த மருத்துவர்களால கூட என்ன நோயிலிருந்து காப்பாற்ற முடியாது, சாவ யாராலையுமே தடுக்க முடியாதுன்றத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக. 2வது, நான் இந்த பூமியில சேகரிச்சு கைப்பற்றின பொருட்கள் இந்த பூமி கீழ் சொந்தமானது அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. 3வது, என்னுடைய கைகள் காற்றுல அசையும் போது அதை பார்க்கிற மக்கள் வெறுங்கையோட வந்தனா வெறுங்கையோட போறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காகன்னு சொல்றாரு. இந்த பூமியில நம்ம பிறக்கும் போது எதையுமே கொண்டுட்டு வர்றது கிடையாது, இறக்கும் போதும் எதையுமே கொண்டுட்டு போறது கிடையாது. ஆனா இந்த பூமிக்கு நம்ம வரும்போது கொண்டுட்டு வர்றது எல்லாமே நம்ம இந்த பூமியில வாழ்ற காலமாகிய நேரம் மட்டும்தான். உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கிற விலை உயர்ந்த பரிசு அப்படின்னா அது உங்களுடைய நேரம் மட்டும்தான். நம்ம கிட்ட கிடைச்ச இந்த நேரத்தை நம்ம உறவினர்கள் கூடவும் நமக்கு பிடிச்சவங்களோடையும் செலவிட்டு சந்தோஷமா இருப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட சந்திக்கலாம். நன்றி.